ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயம் என்றால் என்ன? பயம் ஒரு ஆவியா? பயம் பற்றி பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பைபிளை பொறுத்த வரைக்கும் பயம் அப்படிங்கிறது 2 வித பயம் இருக்குது. ஒன்று நல்ல பயம், இன்னொன்று கெட்ட பயம். அது என்னங்க நல்ல பயம் கெட்ட பயம் அப்படின்னு நமக்கு தோணலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நல்ல பயம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமானால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது நல்ல பயம். அதாவது பாவம் செய்தால் கடவுளுக்கு பிடிக்காது, பிறரை ஏமாற்றினால் கடவுளுக்கு பிடிக்காது என்று கடவுளுக்கு நம்ம பயப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி பயம் நல்ல பயம். அது தேவனுக்கேற்ற பயம். இப்போ கெட்ட பயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் பயந்து அவருடைய வார்த்தையின்படி வாழணும். அவரே அல்லாமல் வேற யாருக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் தங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவாங்க, சிலர் பிசாசுக்கு பயப்படுவாங்க, சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம், சிலருக்கு யாராவது நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், சிலர் மரணத்தை குறித்த ஒரு பயம். இப்படி தேவையில்லாத பயம்தான் கெட்ட பயம். ஓகே, இப்ப பயம் ஒரு ஆவியா அப்படின்னு பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோமானால் பயம் என்பது ஒரு ஆவி அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இந்த வகை பயத்தின் ஆவி பிசாசிடமிருந்து வருகிறது. ஏன் பிசாசு நமக்கு பயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வருதா? இதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பயத்தை விதைப்பதால அந்த மனுஷனுக்குள்ள என்னென்ன நடக்குது தெரியுமா? இந்த பயம் பிசாசை பயன்படுத்தும் மிக முக்கியமான ஒரு ஆயுதம். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பயத்தை விதைப்பதால் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அந்த மனிதனுக்குள் இருக்கிற நம்பிக்கை உடைந்து விடுகிறது. அவனுடைய கான்ஃபிடென்ட்டே பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிடுது. இந்த நம்பிக்கை குறைவதால் அந்த மனிதனுடைய ஜெபம் நின்று போயிடுது. ஸோ நம்மளுடைய ஜெபம் கெட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜெபம் நின்று போகிறதுனால அந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் வைக்கும் விசுவாசம் குறைஞ்சிடுது. விசுவாசத்தில் அந்த மனுஷன் சோர்ந்து போயிட்டான்னா அவன் எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. அவன் தவறான முடிவுகளை எடுப்பான். இந்த பயம் சிலருக்கு மனசோர்வையும், சிலருக்கு ஒரு கலக்கத்தையும், சிலருக்கு ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற நிலையையும், சிலருக்கு சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் கூட ஏற்படுத்தும். இந்த மாதிரி பயம் பிசாசு கொடுக்கிற ஒரு பயம். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர்றதுனால அவன் கிறிஸ்துவுடன் வைத்திருந்த அந்த ஐக்கியமே ஒன்றும் இல்லாம போயிடுது. கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிடுறான். இதுதான் பிசாசோட மிகப்பெரிய டார்கெட். அவன் விதைச்ச அந்த பயம் கடைசியில் அவனை கிறிஸ்துவை விட்டே பிரிக்கும். பிசாசோட வேலையே இதுதான். கிறிஸ்துவிடம் நம்மளை சேர விடக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிக்கிற காரியங்களை நம்மளை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே பிசாசு செயல்படுறான். அதனாலதான் மனிதர்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பயத்தை அவன் கொடுக்கிறான். இதுதான் பிசாசோட தந்திரமான ஒரு செயல். இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த மாதிரி பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் நம்ம மேலே வாசிச்சோம் இல்லையா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று. ஸோ அந்த வசனத்தின்படி நாம் பயப்படவே கூடாது. நமக்குள்ள கர்த்தர் பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ நமக்குள்ள பயத்தின் ஆவி வேலை செய்யறத விட நமக்குள்ள இருந்து வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவி வேலை செய்யறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தேவையில்லாத ஒரு பயத்திற்கு, மனக்கலக்கத்திற்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. எனவே நாம் இந்த மாதிரி பயங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும். எது நடந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு எதுவும் நடக்காது, அப்படி நடக்க என் இயேசு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்களை தைரியப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பிசாசுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதாங்க. அது என்னன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம அவனுக்கு எதிர்த்து நின்னாலே போதும், அவன் ஓடியே போயிடுவான்.
இன்னொரு விஷயம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்படும் பொழுது அந்த இடத்துல பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. எனவே பிசாசு ஒரு தலை நசுக்கப்பட்டவன். அவனுக்கு பயப்படணுங்கிற ஒரு அவசியமே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு மட்டுமே நம்ம பயந்து நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இனிமேலும் என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும், என் பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்ப்பேன், எனக்கு இருக்க கடன் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீளுவேன், ஒருவேளை பிசாசு என்னை அடிச்சிருவானோ, இல்லை பிசாசு அமுக்கிடுவானோ அப்படின்லாம் தேவையில்லாத பயத்தை குறித்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. நமக்கு எந்த தீங்கும் நேரிட அவர் விடவே மாட்டார். ஸோ கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பயம் என்றால் என்ன, அந்த பயம் பிசாசிடமிருந்து ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது அந்த பயத்தின் விளைவாக அந்த மனுஷன் எப்படி கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறான், அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.